இல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் எதுக்குப்பா? அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சுல்ல. என்ன பாரதி பேசுற? நேத்து உன் குழந்தையோட சேர்ந்து உள்ள எத்தனை உசுறு இருந்துன்னு பார்த்தல. இப்படி பண்ணோம்னா அப்படியே சொல்றியா? மாமா அவர் செஞ்சது தப்புதான் மாமா, நான் இல்லைன்னு சொல்லல. போலீஸே கொடுக்க வேண்டிய தண்டனைய நான் அவருக்கு கொடுத்துட்டேன். அவரை அப்படியே விட்டுருங்க மாமா ப்ளீஸ். ஏமா அப்ப நேத்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தா? அதான் எதுவுமே நடக்கல மாமா, இந்த பிரச்சனையை இதோட விட்டுறலாம். நீங்க இருங்க அழகர், கிளம்பி போலாம். மாமா நாங்க 2 பேரும் கிளம்பி போறோம். என்னத்தா உங்க அப்பனா இருக்கிறனால பாசம் தடுக்குதா? அது சரி, இத்தனை நாளா அவங்க அப்பா பண்ணிட்டு இருந்த எல்லா ஐயக்கத்தனத்துக்கும் நீ தானே முட்டு கொடுத்துட்டு இருந்த. அப்புறம் எப்படி அவன் மேல உன்னால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? பா அமைதியா இருங்க, என்ன பேசிட்டுக்கிறீங்க? அந்த ஆள் பண்ணதுக்குலாம் இவ என்ன பண்ணுவாங்க? டேய், உங்க அப்பா கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க அப்பா செஞ்சது எவ்வளவு பெரிய பாவம்னு உனக்கு தெரியாதா? அதுக்கு இல்லையா, அவன் செஞ்சது தப்புதான். ஆனா இதுக்கு 2 வாழ போற சின்ன சிறுசுக அதுகளே நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா வாழணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நம்ம பழசே போட்டு கிளறிக்கிட்டு இருக்கணும்? அசிங்கத்தை மிதிச்சிட்டா காலை கழுவுனாலே போதும், அதுக்கு ஏன் காலை வெட்டணும்? விடுங்க பாட்டிமா. அது சரி பாட்டிமா, ஆயிரம் இருந்தாலும் ஆண்டாளுடைய அப்ப உங்க பையன் தானே. நீங்க பேசுறதுல தப்பே இல்லை பாட்டிமா. பா என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு தேவையில்லாம பேசிட்டுக்கிறீங்க? நீங்க கிளம்புங்க, நீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆண்டாள்ல கூட்டு வரேன், போங்க. இத பாருடா, அவங்க அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. இல்லனா அவளை இங்கே விட்டுட்டு நீ மட்டும் தனியா வீட்டுக்கு வாடா. அப்பா என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உண்மையதான பாரதி சொல்றேன். எனக்கு அவனை தூக்கி உள்ள வச்சாதான் ஆத்திரம் அடங்கும். அதனால அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் ஆகணும். இப்ப ஆண்டாளு வருவாளா வரமாட்டாளா? டேய், பாத்தியாடா, நாங்க பேசிட்டு இருக்கோம், இப்படி மரியாதையே இல்லாம அவ பாட்டுக்கு உள்ள ஒண்ணா என்ன அர்த்தம்? அவ்வளவு இவளுக்கே இவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? டேய், இதுக்கு மேல அந்த வீட்டுல நின்னுட்டு இருந்த நானே உன்னை வெட்டி போட்டுருவேன். வாடா. பா இருங்களா? பா டேய் வான்னு சொல்றல. வாடா. என்னப்பா பண்றீங்க? பா கைய விடுங்க. வாடாங்கற. அப்பா சொல்றே கேளுங்க. அப்பா ஆண்டாள்கிட்ட பேசிக்கிறான். பா இருங்க. என்னாச்சு உங்களுக்கு? நேத்து அவள மகாலட்சுமி அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு வந்து இப்படி பேசிக்கிறீங்க. பின்ன என்னடா, இத்தனை பேர் கொல்ல நினைச்ச ஒருத்தரை போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுக்கிறது தப்பா? அப்பா நீங்க அவளை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்லல. அப்படி கொடுத்து அவரை ஜெயிலுக்கே போனாலும் திருந்த மாட்டாரு. அது அவருக்கு தண்டனையாவும் இருக்காது. அவருக்கு இந்த உலகத்திலேயே பிடிச்சது ஆண்டாள் மட்டும்தான்ப்பா. ஆனா இனிமே அவ கண்டிப்பா அவர் முகத்துல கூட முழிக்க மாட்டான். இதை விட பெரிய தண்டனை எந்த கோர்ட்டும் தராது. பா தேவையில்லாத பிரச்சனை பண்ண வேண்டாம். இத்தனை கெட்டதுலயும் ஒரே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என் பொண்டாட்டி மாதிரியா இருக்கு. எனக்கு அது போதும். எனக்கு என் வாழ்க்கை இதுக்கு மேல சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு தோணுது. விடுங்களேன், எதுக்கு அதுக்குள்ள பூந்து கெடுத்துட்டு இருக்கிறீங்க? அதை நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். மா நீ அப்பாவை கூப்பிட்டு கிளம்பு. நான் உங்க மருமகளை கூப்பிட்டு வீட்டுக்கு வருவேன், நல்லபடியா வீட்டுக்கு வருவேன். போ, அப்பாவை கூப்பிட்டு கிளம்பு. டென்ஷனா இருக்கிறாரு அவர். போங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். அப்பா எனக்காகப்பா. டேய் நல்லவனாரு, ஆனா ரொம்ப நல்லவனா இருக்காத. அப்படி இருந்தனா இந்த உலகம் ஒன்று அழிச்சிரும். பாத்துக்க ஈஸ்வரி.
டார்க் கிரீன் ஷர்ட் எங்க? எதுவும் தோச்சு வைக்க மாட்டியாதுங்க? ஏய் எங்க போற? எங்க போறேன்னா எங்க வீட்டுக்கு போறேன். அழகர், ஏய் என்னடா சொல்ற? எங்க அப்பா அம்மா தான் வந்து நிக்கிறாங்கல்ல கூட்டு போறதுக்கு. கிளம்புறேன் நான். டேய் அப்போ நான் எங்கடா போவேன்? போன என்னடா பண்ணுவேன்? அழகர் ப்ளீஸ்டா, நான் தான் அப்பாவை மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டேன்ல. இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்னு சொல்லுடா. நான் பண்றேன், நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேன். இனிமே அப்பா இந்த வீட்டுக்கே வரமாட்டாரா? இனிமே அவரால் எந்த தொந்தரவும் வராது. நீ தயவு செஞ்சு பேசி புரிய வைடா ப்ளீஸ். அழகர் வெட்ரே, இடுப்பு அளவு தண்ணி வந்துச்சுனாலே இழுத்துட்டு தான் போகும். கழுத்தளவு வந்துச்சுன்னா உங்க அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம எங்க அப்பா உன்னை ஏத்துக்க மாட்டான்டே. நீ விடுறே, நான் கிளம்புறேன். நான் உடம்பு பார்த்துக்க சரியா. ஒழுக்கமா சாப்பிடு, வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்குது ஞாபகம் வச்சுக்க. புரியுதா? அழகர், அழகர் ப்ளீஸ், அழகர் சொன்னா கேளு. டேய் டேய் ப்ளீஸ் டா. அழகர் போறேன்பா, அழகர் நான் கிளம்புறேன். நான் ஏய் அழகர், அழகர் ப்ளீஸ் சொல்றத கேளு. என்னால கேட்க முடியாதுரே. நான் சொல்லிட்டே இருக்கேன்ல மாமா. ஏன் கேட்க மாட்டேங்கற? என்னாச்சு மாமா? இதுக்கு மேல என்ன ஆகணும்? எங்க அப்பா பேசுறதா நீங்களா கேட்டீங்களா? ஆண்டாளை விட்டுட்டு வான்னு சொன்னார்ல, அதான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அழகர் ப்ளீஸ்டா, இப்படி எல்லாம் பேசாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சால்ட் சாப்பிட்டா வாட்டர் குடிச்சுதான் ஆகணும் ஆண்டாளு. நான் கிளம்புறேன். முழுசா எல்லாம் முடிஞ்சு. அழகர், அழகர், அழகர் நேத்து நீ என்ன சொன்ன? நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு புது வாழ்க்கை வாழலாம் தானே சொன்ன. அப்புறம் இப்படி மாத்தி மாத்தி பேசினா என்ன அர்த்தம்? இப்போ நான் அதாண்டி சொல்றேன், புது வாழ்க்கை தான் வாழ போறோம். நீ உங்க வீட்டுல வாழ போற, நான் எங்க வீட்டுல தனியா வாழ போறேன். சிம்பிள். அழகர், அழகர் இப்படி பேசாதன்னு சொல்றேன்ல. அப்புறம் உன்னையும் கொன்னுட்டு நானும் செத்துருவேன். ஆண்டாள், நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன். நான் உன்னை என்னைக்கு பிரியணும்னு முடிவு பண்ணணும், நான் அன்னைக்கே செத்துட்டேன்டி. இது வெறும் நடமாடும் போனம் தாண்டி. இப்ப என்ன கத்தியால குத்த அதுவும் வலிக்காது, அருவாளால வெட்ட அதுவும் வலிக்காது. மானாசே மறுத்திருச்சு, அதுக்கப்புறம் உடம்பு என்னடி? விடு. அழகர் ப்ளீஸ், அழகர், அழகர் ப்ளீஸ், அழகர் கைவிடு அழகர் ஆண்டாளு. ப்ளீஸ். ஆண்டாளு, எல்லாம் முடிஞ்சே, கைவிடு. அழகர் ப்ளீஸ், அழகர், அழகர் ப்ளீஸ் டா. பாட்டே, என் பொண்டாட்டியை பத்திரமா பாத்துக்குங்க. பவித்ரா, மாமா. அக்காவை பத்திரமா பாத்துக்க. சரியா? ஆ சரிங்க மாமா. சகல அண்ணா, மதனியை நல்லா பாத்துக்கங்க. சரியா? சரிங்கண்ணா. நான் போறேன்டே. உங்க எல்லாரையும் விட்டு போறேன். அழகர், அழகர் ப்ளீஸ், அழகர் நான் உன்னை விட மாட்டேன். சொல்றது கேளுங்க. அழகர் போகாத, அழகர் விடுறே, எங்க அப்பா வெளியே அழகர் நின்னுட்டு ப்ளீஸ், இருக்காரு. அழகர் பாட்டி, போகாத. சொல்லு பாட்டி. நான் அடிக்கிறேன், அதுக்கப்புறமும் அடிக்கிறேன்ல நீ. ஏண்டா என் பேச்சு அந்த கதறா? என்னடா இன்னமும் நடிச்சிட்டு இருக்க? பேக்க தூக்கிட்டு உள்ள போடா. இங்க பாரு ஆண்டாளு, இவன் அப்பனு ஆத்தாடு போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. இந்த பையன் உன்கிட்ட நடிச்சிட்டு இருக்கான். டேய் நடிச்ச? ஓ என்கிட்டயே நடிச்ச? நல்லா இருந்துச்சுல? நல்லா இல்லையா? ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. உன் நடிப்புக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க வேணாமா? உள்ள இருக்கு, கொஞ்சம் வா என் உள்ள போய். ஏய், அந்த வாடல எனக்கு வேண்டாம். டேய் ஏய். வாடா வாடா. வேண்டாம், உள்ள கை. ஏய் வைத்ரா, காப்பாத்துறே. ஐயோ வாடா, தெரியாது. ஏய், விடுறே.
நான் வரல இந்த விளையாட்டுக்கு. இந்த இடத்துக்கு நான் வரல, ஆரம்பிங்க. பாட்டி என்ன பாட்டி காப்பாத்து பாட்டி பாட்டி, நான் காப்பாத்துறேன். சாரி சாரி நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் அல்லது தொடர் செயலிக்கு அப்பால் உள்ளார். அப்பா என்னப்பா பண்றீங்க? ஏன்பா நேத்துல இருந்து ஃபோன் பண்ணவே இல்ல? ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? ஒரே ஒரு ஃபோன் பண்ணி பேசிட்டு அப்புறம் பிஸியா இருங்கப்பா, ப்ளீஸ் பா. ஏய், ஹோம்வொர்க் பண்ண சொன்னா போனை வச்சுக்கிட்டு என்னடி விளையாடிட்டு இருக்க? விளையாடலாம் இல்லம்மா, அப்பா நம்பருக்கு தான் கால் பண்ணி பார்த்தேன். இன்னும் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. அதான் வாய்ஸ் மெசேஜ் பண்ணேன், அதுவும் அவர் பார்க்கலமா. எதுக்கு இந்நேரம் வரைக்கும் போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு? போனை கொடு. நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் அல்லது தொடர் செயலிக்கு மீட்டிங்னு தானே சொன்னாரு, இப்ப எதுக்கு போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு? அம்மா, செல்ஃப்ல என்னோட டிராயிங் நோட்டும் கிரையான்ஸும் இருக்கும், அதை எடுத்து கொடுமா. இந்தா. என்னது? ஏதோ ரிப்போர்ட் மாதிரி இருக்கு. மதுசூதனன் சைக்கியாட்ரிஸ்ட், மதுரை. இப்ப சைக்கியாட்ரிஸ்ட் பாக்குற அளவுக்கு என்ன பிரச்சனை? என்னாச்சுமா? ம்ஹும். போன வாரம் இதை பத்தி என்கிட்ட எதுவுமே பேசலையே. எதுக்காக சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டரை போய் பார்க்கணும்? சொல்லுங்க பாரதி. ஹலோ அழகர், கொஞ்சம் வீட்டுக்கு வாங்களேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இல்ல இல்ல, ரொம்ப அவசரம். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், சீக்கிரம் வாங்க. வர வைங்க. பாரதி வாங்க. என்னாச்சு? எதுக்கு அவசரமா கூப்பிட்டீங்க? ஆதி இங்க லோக்கல்ல ஏதாவது டாக்டரை பார்த்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவன் டாக்டரை பார்த்தானே என்ன? எனக்கு தெரியாது. இல்லங்க, போன வாரம் 3 தடவை டாக்டரை போய் பார்த்திருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் வழக்கமா ஹார்ட் செக்அப் தான் போவாரு. ஆனா இது என்னமோ புதுசா சைக்கியாட்ரிஸ்ட போய் பார்த்திருக்காரு. மதுரையில தானே இருக்கு இந்த ஹாஸ்பிட்டல், அங்கதான் போய் பார்த்திருக்கேன். என்கிட்ட எதுவும் சொல்லி அவன் இதை பத்தி. நேத்து காலையில நம்ம கடத்தரப்பு விழாக்கு போகும்போது நான் போன்ல பேசினேன். அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் அவர் நம்பர் ஆனே ஆகல. அவரும் கால் பண்ணல. ஏதோ தப்பா இருக்கு அழகர். சரி விடுங்க, அவன் இந்த மாதிரி பண்றது என்ன புதுசா? என்ன போனுக்கு என்ன சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருக்கும். இல்ல அர்ஜென்ட்டா எங்கேயா போயிருப்பாங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல அவனை பத்தி. பிசினஸ் மீட்டிங் டெண்டர் ஏதாச்சும் இருக்குங்க. அவன் அதுக்கு தான் போயிருப்பான். டென்ஷன் எடுக்காதீங்க. நீங்க நேத்து நான் கேட்ட போய் தானே சொன்னீங்க. இப்போ என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு புரியுது. ஆனா அவர் கொஞ்ச நாளா எப்படி நடந்துக்கிட்டாருன்னு உங்களுக்கே தெரியும்ல. அவர் என்ன மன்னிச்சாரா மன்னிக்கலையான்லாம் எனக்கு தெரியல. ஆனா அவர் என்கிட்ட நார்மலா இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஒருவேளை அந்த கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு
ஏதாவது தப்பான முடிவெடுத்துருவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. பாரதி பாரதி என்ன எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? இவ்வளவு டென்ஷன் ஆகிற அளவுக்குலாம் எதுவும் கிடையாது, சரியா? நான் சொல்றேன், அவன் இந்த மாதிரி தான் வழக்கமா ஊருக்கு போவான், திரும்பி வருவான். இதெல்லாம் புதுசா என்ன நம்மளுக்கு? விடுங்க, மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க. எப்படி என்னால குழப்பிக்காம இருக்க முடியும்? அவரு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட போயிருந்தா பரவாயில்ல. ஆனா ஏதோ மனசு சரியில்லாம சைக்கியாட்ரிஸ்ட் போய் பார்த்திருக்காரு. அவரு எவ்வளவு தூரம் டிஸ்டர்ப் ஆயிருந்தா சைக்கியாட்ரிஸ்ட் பாக்குற அளவுக்கு போயிருப்பாரு. சரி விடுங்க, அவன் போனது வந்தெல்லாம் இருக்கட்டும். கடைசி 2 நாள் உங்ககிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்தேன். அவங்க அம்மா போனதுல இருந்து அவன் டிஸ்டர்பா இருக்கிறான், எனக்கு தெரியும். தூங்காம வேற சுத்திட்டு இருந்திருக்கான், அதுக்காக போய் பார்த்துருப்பான். ஏய் நீ சொல்லு, அப்பா உங்ககிட்ட பேசும்போது ஏதாவது வித்தியாசமா பேசினாரா? இல்ல மாமா, எனக்கு அப்படி எதுவும் தெரியல. அப்பா ஊருக்கு போகும்போது கூட என்னை கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ சொல்லிட்டு தான் போனாரு. அப்புறம் என்ன, சும்மா நீங்களே ஏதோ ஒரு கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க. இவகிட்ட எல்லாம் ஒழுங்கா தானே பேச போயிருக்கிறாங்க. விடுங்க. அழகர், எனக்கு ஒரே ஒரு உதவி செய்றீங்களா? சொல்லுங்க. என்ன அந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? எதுக்கு? இல்ல அங்க அவர் என்ன ட்ரீட்மெண்ட்காக போயிருந்தாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நான் சொல்றேன். அழகர் ப்ளீஸ், எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அழகர். அங்க வந்து டாக்டர் கிட்ட என்னன்னு கேட்டு கிளியர் பண்ணிக்கிட்டா நானும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். இல்லனா எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. என்ன தப்பா இருக்கு? என்ன கிளியர் ஆகணும்? இவரு சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு மாத்தி எழுதி வச்சதுல இருந்து எனக்கு ஏதோ ஒண்ணு தோணிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை அவருக்கு உடம்புல வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து அதை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருந்தா? அழகர், எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல, ஆனா ஏதோ ஒண்ணு டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு. ப்ளீஸ் இந்த டாக்டர் கிட்ட என்ன கூட்டிட்டு போங்களேன். இப்ப என்ன உங்களுக்கு ஆதி எதுக்கு இந்த டாக்டர் போய் பார்த்தான்னு தெரியணும் உங்களுக்கு, அவ்வளவுதானே? நான் கூப்பிட்டு பேசி என்ன ஏதுன்னு கேட்டு உங்களுக்கு சொல்றேன், போதுமா? இப்பதான் நான் உங்க ஃப்ரெண்டை சமாதானப்படுத்திட்டு வரேன், அடுத்தது நீங்க. அவன் இல்லாம இருக்கிற எல்லா டார்ச்சரும் எனக்கு தான், இல்லையா? எங்கடா போய் தொலைஞ்ச? டேய், நான் என்ன ஏதுன்னு கேட்டு வந்து கூப்பிடுறேன் உங்களுக்கு, சரியா? நீங்க குழந்தைய பாத்துக்கங்க. அம்மா, நீ தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு தோணுது. ஏன்டி இப்படி சொல்ற? பின்ன அப்பா நம்ம கிட்ட என்ன சொல்லிட்டு போனாரு? 2 இல்லைன்னா 3 நாள்ல ஊருக்கு திரும்ப வந்துடுவேன், வந்து உங்க எல்லாரையும் ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாருல்ல. அப்பா இது வரைக்கும் நம்ம கிட்ட ஏதாவது சொல்லிட்டு செய்யாம இருந்திருக்காரா? அப்படிலாம் இருந்ததில்ல. அப்படின்னா இந்த தடவை வந்துருவாருமா. வாங்க. வணக்கம் டாக்டர். ப்ளீஸ் உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா டாக்டர்? என்ன வழக்கமா வரவங்கள பார்த்து நாங்க கேட்குற கேள்வி நீங்க என்ன கேட்குறீங்க? சும்மா ஒரு மாற்றம் தான் டாக்டர். நான் நோயாளியே வரல, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க வந்தேன். போன வாரம் ஆதின்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்தாரு. இது பாருங்க, இந்த ரிப்போர்ட்டை வந்து. ஆமா, வந்தாரு. என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தார் இவருங்க? நீங்க அவருக்கு என்ன வேணும்? ஃப்ரெண்டு நான். நேத்துல இருந்து அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. வீட்டில் அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பதட்டமா இருக்காங்க. சரி, அதுதான் இங்க வந்துட்டு போனார் அப்படின்னு தெரிஞ்சு இந்த ஃபைலை பார்த்துட்டு அதான் கேட்க வந்தேன் நான். சரி, உடம்பு சம்பந்தப்பட்ட டாக்டர் அவர் பார்த்து இருந்தாருன்னா சரி, உடம்பு கிடம்பு சரியில்லைன்றது தெரியும். நீங்க அதான் மூளை மனசு சம்மந்தப்பட்ட டாக்டர் ஆச்சு. சரி, அதான் லைட்டா ஒரு பயத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு உங்களை பார்க்க வந்தேன் நான். சேச்சே, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவங்க அம்மா சமீபத்தில் இறந்துட்டாங்கன்னு சொன்னாரு. அதுல இருந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு தான் என்னை வந்து பார்த்துட்டு போனாரு. மற்றபடி வேற எதுவும் இல்லைல்ல? நோ நோ நோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நார்மல் தான். நன்றி டாக்டர். ஆதியோட பொண்டாட்டி புள்ள என்னமோ பிறக்கும் போதே சாபத்தை வாங்கிட்டு பிறந்தாங்களா என்னன்னு தெரியல எனக்கு.
வாழ்க்கையில் அவங்க கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. பாவம் அவங்க 2 பேர் தெரியுமா? பாரதிக்கு ஏற்கனவே கல்யாணம் அவங்க புருஷன் இறந்தப்போ குழந்தைய வச்சுட்டு அவங்க ரொம்ப தவிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்தது என் ஃப்ரெண்டு ஆதி தான். அவங்க 2 பேர் தான் ஆதிக்கு உலகம். அவங்க 2 பேருக்கும் ஆதி தான் உலகம். சரி, அதான் அவன் ஃபோனு கீழே எடுக்கலையா? சரி, அதான் 2 பேர் துடிச்சு போய் உட்காந்துருந்தாங்க. நான் அவங்கள பார்க்க வந்தேன். அவங்க பொண்டாட்டியும் குத்த சொல்ல முடியாது. வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு, இப்போ 2வது வாழ்க்கை இப்படி ஆயிடக்கூடாதுன்னு தான் அவங்க கொஞ்சம் பதறாங்க. தான் இந்த ரிப்போர்ட்டு இங்கெல்லாம் வந்ததை வச்சு பார்த்துட்டு தான் அவங்க கொஞ்சம் பதறிட்டாங்க. அவங்க நல்ல வேலை நீங்கள் சும்மா தான் அவங்கள பார்க்க வந்தான்னு சொல்லி நான் அவங்ககிட்ட சொல்லிடுறேன். அவங்க கொஞ்சம் நிம்மதிப்படுவாங்க. சரி டாக்டர், நன்றி டாக்டர், நான் கிளம்புறேன். அழகு ஆ, ஒரு நிமிஷம் உட்காருங்க. என்னாச்சு? ப்ளீஸ் கொஞ்சம் உட்காருங்க சொல்கிறேன். சொல்லுங்க.